இன்னைக்கு அபிஷேகம், இன்னைக்கு அன்னதானம் அத்தனையுமே அமெரிக்கா தம்பி இவர் தான் ஒரு கும்பிடு போடுறது. இவர் தான் இவருடைய கட்டளை, இத்தனை செலவும் இவர் தான் பண்ணிக்கிறாரு. இவருக்கு ஆசீர்வாதம். லண்டன்ல இருக்கிறாரு, சாமிக்கு செய்யறாரு ஆசீர்வாதம். கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலைங்க. புறப்பட்டு எல்லாம் நாடி வரட்டும், வேறு புகழ வாங்கி தருவாங்க. அதே மாதிரி இந்த நம்பி பாருங்க, மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்து பருப்போல் நீங்க தருவேன். 2 தடவை குறைச்சு 10 குடிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏறு பலிக்காதப்போ. ஐயா மனசார செஞ்சிருக்கிறியப்பா, குழுத்து போயிட்டு தகுதி மாடு புரியுதா? இதே மாதிரி நீ எவ்வளவோ வேதனையும் ஜோதனையும் பட்டியல் வந்து நின்ன திசை காமிச்சிருக்கா, நல்ல திசைக்கு போய் அதே மாதிரி மறுபடியும் முயற்சி பண்ணு. போய் அனுப்பிச்சு விட்டுருப்போம் புரியுதா? அதே இடத்த தக்க வச்சுக்கப்பா, வேற பக்கமெல்லாம் போக வேண்டாம். அதுக்குண்டான முயற்சி பண்ணு. கூட வந்து கொண்டாடி பட்டி நிறையுது. அது போக சில குழப்பத்தில போட்டு வச்சுட்டு இருக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் வேலி போட்டு போல தகுதி பண்ணல புரியுதா? அது போக என்ற திருநாளுக்குள்ளார அந்த மற்ற சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து இதே வட்டியில் சந்தோஷ பிரியமா நிறுத்தி பிடிச்சுக்கோ. தாயே அடியா மனசார செஞ்சிருக்கிறான், மனசார ஏத்துக்கிட்டாயா, அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த ரங்கத்துக்கிட்ட என்ற அடியான்னு சொன்னது ஒண்ணு, அதுக்கு 2 மடங்கா செஞ்சு போயிட்டா ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. அது போக கொஞ்சம் தவணையா நிக்கிற ஆதாயம் ஒண்ணு இந்த வார்த்தையே புடிச்சு கொடுத்துருந்தாயா, கொடுத்துருந்தாயி. அது போக சில குழப்பத்தை மனசுல போட்டு நிக்கிறியாயா. தாய்ந்தா அப்புறமா நான் இருக்கிற தகுதிமன் இல்லையே, எந்த சிக்கலும் வராம நான் பாத்துக்கிறனாயா. தகுதிமப்போ இந்த பத்திரமா வச்சுக்க, இந்த தொழிலுக்கு வச்சுக்கப்பா. வரப்போ சென்னை அடியா நான் இருக்கிற தகுதிமன் இல்லை, ஒரு குறை தீர்த்து கொடுத்து இன்னொரு குறை பாக்கி நிக்குது இல்லையா? அது இந்த 13 நாளுக்குள்ள உத்தரவு கொடுத்துறப்பா. அது போக தொழில் முறையுமே அள்ளி படியாட்டு போடலாம். திருநாள் அன்னைக்கு அத்தனை போது குட்டால சேர்த்து வச்சு கொள்ளலாம் புரியுதா? இது சக்தி வாக்கு. நான் வர்றப்போ 3 நாளுக்குள்ள மாற்றத்தை கொடுத்து 13 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துற போதுமா? உடச்சு பேசிட்டுமா புரியுதா? அதே சென்னை, அதே சென்னை கைகால இன்னைக்கு முழக்கத்தோட என் மட்டில வந்து நிக்கிறது வச்சொல்லே பெங்களூர். தாயி அடியா மாலை வேணுமா? மாலை போட்டுலாம் அடியா. நல்ல காரியத்துக்கு புத்திர காமிச்சிருக்கனாயா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதுக்கு உண்டான முயற்சி பண்ண சொல்லு. கூடவே வந்து நிக்கிறனாயா. ஒன்னாளுக்கு நீ தொழில் மூலம் சரி, ஆதாயத்திலும் சரி அள்ளி படியாந்து போடலாம். திருநாளுக்கு அடியானுக்கு உத்தரவு போடுறேன். அது போல சில குழப்பத்துல எல்லாம் சிக்கி நிக்குது, அந்த குழப்பத்துக்கும் விட கொடுத்துறனாயா. இதை நீ வச்சுக்கோ அடியா.
ஐயா தாயி போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு பொன்னாளுக்கு முடக்கத்தில் நிக்குது. இன்னைக்கு நோவு நல்லது பண்ண முடியாம இன்னைக்கு மொண்டிகேட்ல கிடக்குது. நீ கொடுங்க கேட்டு நிக்குதா? அடியா ஒண்ணு மருத்துவத்துல ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. இல்லையா? என்னை முழுச்சோட நம்பி நிப்பியா? நம்பி நின்னுட்டா அப்படின்ட்டா இதே பட்டியல் இத்தனை பேருக்கு முன்னாடி சத்தியவாக்கு நேரம் ஜபாவாசியானி சொல்றனாயா உன்னை தங்க விட மாட்டாங்க. இதே பட்டியல் நிறுத்தி வேடிக்கை காமிக்கிறனாயா போதுமா? நீயும் மருத்துவத்தை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. மருத்துவத்துல என்னென்னமோ நோவுன்னு சொல்றாங்க. இது நோவும் இல்லை நொடியும் இல்லையா? இது மொண்டிக்கட்டு போட்டு நீங்க 3 ஆண்டு காலமா ஆகுது. வந்த பட்டியல் நின்று கையேந்திட்டு போ. நோவும் இல்லை, இது நொடியும் இல்லை. இது வேற சேட்டையப்பா. அந்த சேட்டை அழிச்சு பொன்னாலை காப்பாத்தி உன்னோட வட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. இந்த 2 கனி அதே சென்னை குடும்பையோடப்பா பொண்ணா இருக்கு. சிக்கலு நல்லபடி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? அடியா உன்ற பெத்த கண்ணு பெண்கண் இன்னைக்கு சில குழப்பத்தில் நிக்குது. மரபெல்லாம் பேசுறேன், புரிஞ்சுதா? அந்த குழப்பத்துக்கு விடை கிடைக்காம என்ற தங்க அலங்கோலமா 3-4 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? நீங்க நினைக்கிறபடியே அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். பண்ணி போடலாம். பொன்னாளுக்கு நிம்மதி, உங்களுக்கு நிம்மதி தீர்த்து கொடுத்தாரு. போதுமா? நான் சொன்ன கருவு வரைக்கும் பட்டியல வந்து கையேந்திட்டு போ. அதுக்குள்ளாரியே உத்தரவு வாங்கி கொடுத்தாரு. போதுமா? இந்த பிடிச்சுக்கோ. போ வர்றோம்போ ஒசூர் ஓரியாட்டா தூரியாட்டா சிக்கலு வாரிசு இத்தனைக்கு வந்து விட கேட்டு நிக்கிறாயா? இதே மாதிரி என்னை முழு மனசோட நம்பி வந்து நின்று தசையும் காமிக்கிற உங்களோட குறையும் நீ கொடுத்தனாய. இது சத்திய வாக்கு. இந்த பிடிச்சுக்கோ. தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ. ஓரியாட்டம் சிக்கலு வெத்த கண்ணுக்கு பங்கம் இல்லாத முடிச்சுக்கூட அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாரு. விட கொடுத்து பேர் வாங்கிக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? என்ற இல்லத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன். பயன்படுத்திக்கோ. முடிச்சு கொடுத்தனாயா? வா மங்கையா கொஞ்சம் குறும் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு நல்ல விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? எவ்வளவோ மாற்றத்தை கொடுத்தாச்சு, புரிஞ்சுதா? அடியானுக்கு கொஞ்சம் தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, புரிஞ்சுக்கோ. அதனாலதான் அவனுக்கு ஆதாயம் வராம நிக்கிறத வழியே மற்றபடி ஒண்ணு பயந்துட்டு நீயே கற்பனை பண்ணிட்டு அவங்ககிட்ட ஓரியாட்டம் போறாரு, புரிஞ்சுதா? என்னை நம்பி நில்லாயா? கொட்டி கொடுத்து கொண்டாடி வட்டிக்கும் பேர் வாங்கி உனக்கு தங்க வளத்தை வந்து கொடுத்துறேன். சிதம்பரம் ஐயா கோட்சி மகா போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ காசு பணத்தை இழந்து குடும்பத்தை இழந்து சிக்கலாகி இன்னைக்கு மொண்டிக்கேட்ல போட்டு என் பட்டியல வந்து நீ வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு என்ன இன்னைக்கு அத்தனை செய்வன கட்டையும் எடுத்துட்டு வந்துட்டாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இனி உங்க பட்டி அத்தனை நீ பூத்து கொடுக்க நந்தவனம் அமைப்பு தந்து உங்க நோவை தீர்த்து கொடுத்துற. உனக்கும் அப்படித்தான். தொழில் முறைக்கும் சரி காரியத்துக்கும் சரி கூட வந்து நிக்க திருவிழாக்கள் அடையாளம் போட்டு உஷாரா குடிச்சுக்கோ. குடிச்சியா? இந்த அப்படி ஒவ்வொருத்தெல்லாம் வச்சுக்கோ. வானுக்கே போ. சங்ககிரி சங்ககிரி ஐயா இந்த அங்கர கருப்பு கோட்டையில இன்னைக்கு அள்ளிப்படியா வந்து உனக்கு அம்பாரம் போட்டு வச்சிருக்கனாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதே மாதிரி நீ என்னைக்கு நீ கையேந்தான் விடமாட்டா. அதெல்லாம் மற்றதெல்லாம் எந்த சிக்கலும் வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மாநில இனி சில குழப்ப தொழில் முறையா குழம்பிட்டு நின்னியா? கைவிட்டு போனதை கை கொண்டு சேர்த்தோன்னு கேட்கறியா? தேடி வருவாங்க முடிச்சுக்கோ, புரிஞ்சுதா? அது போக திருவிழாவுக்குள்ள உன்னோட பெத்த கண்ணுக்கு ஒரு சொத்து ஒண்ணு வாங்கிட்டாருனாயா? சொத்து ஒண்ணு மண்ணு, புரிஞ்சுதா? வாங்கி தர தேடி வருது விடாம புடிச்சுக்க சொல்லு. தொழில் முறையில கொஞ்சம் கண்ணு கருத்துமா நில்லு. யாரையும் நம்பாத, மீட்டு கொடுத்தாரு. கல்யாண காரியம் தவணையாயிட்டே வருது. இத்தனை பேருக்கு காரியம் நடக்குது. மற்ற காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். இந்த ஒரு காரியத்தை நடத்திட்டா ஓட்டி மகா பட்டி நிறைஞ்சு பால் பொங்கின்னு நினைச்சேன். பட்டியல வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். திருவிழா கோரி உத்தரவு போட்டு இருக்க முடியல, புரிஞ்சுதா? சொன்ன சொல்லு இன்னைக்கு மாறாது. சொல்லு கருப்ப சோதனைக்காரன் அடியானுக்கு தெரியல, புரிஞ்சுதா? அந்த லட்சக்கணக்கான பிரச்சனை எப்படி முடிச்சு கொடுத்த பாத்தியா? பிரச்சனைக்குமே கல்யாண தங்கத்துக்கு கல்யாணம் முடிச்சே நிர்வாணம் அவன் வெளிநாடு போயிருவாப்பா. சரி சரி ஒரு புள்ள நாம எப்படி என்னென்னலாம் போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. கல்யாணத்துக்கு திசை காமிக்கிற நீ கல்யாணத்தை பண்ற, அவன் வெளிநாடு போயே தீரோடு விமானம் ஏறியே தீரோடு இது சத்தியமா வர்றவங்க
பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தேன், நோவையும் தீர்த்து மண்ட மூளையெல்லாம் காலைக்கு போயிருக்கோனே, இந்நேரம் கட்ட காட்டுக்கு போயிருக்கோனே, எல்லாம் தீர்த்து கொடுத்தேன் இல்லையா? இப்ப குடும்பத்திலும் சரி மத்த விஷயத்திலும் சரி பெரிய சொல்ல வேண்டாம், குழப்பத்துல வந்து நிக்கிறேன் இல்லையா? மொண்டி கட்டு போட்டு மொண்டி கட்டுல இன்னைக்கு 1.5 ஆண்டு காலம் ஆகுதப்பா. 1.5 ஆண்டு காலமா படாத பாடு பட்டு இருக்கிற பட்டியை பூந்தேர் ஒட்டி இதே பட்டியில் நிறுத்தி காமிக்கிறேன். இது சத்திய வாக்கு. கண்டதை போட்டு குழப்பிட்டு கிடக்க வேண்டாம். தாயின் தோப்புமா நான் இருக்கிறேன். போதுமா? அவனாசி லாரி தொழிலும் படுகளும் சாச்சு நடத்தமொழியில் வந்து இன்னைக்கு நடத்தி கொடுத்து இன்னைக்கு புது வண்டி போடலாமான்னு கேட்டு வந்து நிக்கிற வர சொல்ல ஐயா. பட்டுகளும் சாஞ்ச பட்டியே இன்னைக்கு படுகளத்தை மீட்டு கொடுத்துட்டாயா? புரியுதா இல்லையா? அதே மாதிரி கண்ணு கருத்தோட செய்யி. நான் தான் சொல்லிட்டேன், ஒரு காலுக்கு பல கால் பெருக்கி கொடுக்குறேன் அப்படின்னு உனக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன்னாயா. வண்டி வாங்கலாமா வேண்டாமா என்னை கேட்டுட்டு நிக்கிறேன். முயற்சி பண்ணி கொட்டி கொடுத்து வாகனத்தை வாங்கி கொடுத்தனாயா. ஆண்டிப்படியை வந்து உனக்கு அம்மா போட்டு தந்துடுறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். கருப்பம் கோட்டையில எத்தனை வண்டி வச்சிருக்க? 27 வண்டி. இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி வாக்கு 27 டாரஸ் வாங்கி கொடுக்க அப்படின்னா இந்த பாலத்து கற்பனை பைச்சாமி அடிச்சுக்கா. ஆண்டுக்கு 3 வண்டி இதா பிடிச்சுக்கோ. என்னை நம்பி வந்து கையேந்திட்டு ஓ வண்டிய பதிவு பண்ணு வாங்கி போடலாம். இளையான்குடி ஐயா வாழை சுருட்டிட்டு வந்தது இன்னைக்கு வாழை சுருட்டிட்டு மறுபடியும் கையிட்டு போயிடுது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அவிய சுடலையான வச்சு கொஞ்சம் குறும் பண்ணி பாக்குறாங்கப்பா. 10 ரூபா சுடலையான நாணம் அப்படின்னு இன்னைக்கு வெளியாத நேரத்துக்குள்ள கட்ட உடச்சு போடலாம். சரி கம்பெனி உங்க தங்கத்தை உங்க கையில கொண்டு ஒப்படைச்சாங்க. இது சத்திய வாக்கு. தொழில் முறையில நீ கொஞ்சம் கூடி வருமே புரிச்சுக்கிறியா? 4 காசு இருந்தா தானப்ப மதிப்பாங்க. புரிஞ்சுதா? அள்ளி படியா வந்து போடலாம். அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ள தொழிலுக்கும் உத்தரவு போட்டுறேன். அவனை அடக்கி ஆகாத பழக்கத்துல கொஞ்சம் எல்லாம் முழுகிட்டு நிக்கிறானாயா. அதையும் கொஞ்சம் அடக்கி இந்த பட்டியல கொண்டு நிறுத்துற. இது சத்திய வாக்கு. கூட வர கூட வந்து அடியார வர சொல்லு. அடியா ரொம்ப அவசரப்படுறானப்பா. அடியா கொஞ்சம் பொறுத்து நெல்லு. புரிஞ்சுதா? கொஞ்சம் பொறுத்து நெல்லு. உன்ற காரியத்தை முன முடியாது முடிச்சு கொடுத்துருவேன். இது ஒன்றும் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுதா? எல்லாம் வந்து வில்லகத்தில் நிக்குது. அந்த வில்லகத்தை அத்தனையுமே ஓட்டி கொடுத்து கொண்டாடி வட்டிக்கும் பேர் வாங்கி தந்துற முதல் சிக்கல் எல்லாம் முடிச்சிடலாம். காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். போதுமா? போதுமா? திண்டுக்கல் ஐயா அசைச்சு வேடிக்கை பார்த்தாங்க. இன்னைக்கு அசைச்சதுக்கு இன்னைக்கு சில மாற்றத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். இனி அலங்காரம் பண்ற நேரம் வந்துருது. ஒட்டி போக அடுத்த அம்மாவாசைக்குள்ள ஆதாயத்தை கொடுக்கறனாயா. இருக்கிற சிக்கலுக்கும் விட கொடுத்துறனாயா. திருவிழாவுக்குள்ள அழகுதேர் ஓட்டி உன்ற பட்டி பூந்தேர காமிக்கிறனாயா. இது சத்திய வாக்கு. பயப்பட வேண்டாம். கோட்டையில கொடி நாட்டி தந்தது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? தெரியாது முடிச்சிட்டு நிக்கிறேன். ஏமாந்த போல பொழைச்சிட்டா. வெளுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நின்று போச்சு. இது ஏமாந்ததுக்கு தங்கக்கடன் போட்டு காமிக்கிறப்பா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதாயி? அது போக சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிற 3 நாள் 72 மணி நேரம் விட கொடுத்தாலும் முடிச்சுக்கா. இதா நீ போக்குவரத்துல வச்சுக்கா. கோயில் பாளையத்திலிருந்து வந்திருக்கிற தங்கம் வர சொல்லு. வலை போட்டு போட்டு பாக்குறாங்க. அத்தனை வலையுமே கருப்பை ஜூத்தி வச்சிருக்கிறேன். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பை கூடவே வந்து நிக்கிறனாயா. ஆதாயம் ஓட்டு மூலமா வர வேண்டிய ஆதாயம் ஒரு நாள் தடுக்கலாம் நிக்கிறாயா. அந்த ஆதாயத்தை வாங்கி கொடுத்துற. ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னடா கொஞ்சம் நைய நசுக்குமா இருந்தது தங்கம். நான் கொடுத்த வாரிசு இல்லையா? கொஞ்சம் நைய நசுக்குமா இருக்குது. என்னமோ எங்கேயும் மருத்துவத்துக்கு போயாச்சு. எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. தாயே எதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. புரிஞ்சுதா? இந்த கருப்பை நினைச்சா 3.25 நாளைகள் நான் சாதிக்க மாட்டேன்.
சாதிச்சா அது நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது எனக்கு தான் தெரியும். பயப்படாத, ஒன்னும் பயப்பட வேண்டாம். சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிற. ஓ வர்றமா, பத்திரமா வச்சுக்க. காயி இது வேற சமாச்சாரமாயா, எங்க போற பாபுஜிக்கு வர முடியாது, காரணத்தோட வருதாயா. கொஞ்சம் சீண்டி பாக்குறாங்க, உஷாரா நெல்லு. பக்கத்திலேயே இருக்குதப்பா. மரபெல்லாம் பேச போட்டி போறாம சிக்கல் படிப்பாங்க, பாத்துருவோம். ஒண்ணு கவலைப்படாத, அதெல்லாம் இனிமேல் உங்க கண்ணுக்கு தெரியாது. போதுமா? நானேதான் விட்டுட்டப்பா, நான் விடல. வேற ஏவல் பண்றாங்கப்பா. அந்த ஏவல் தான் கண்ணுக்கு முன்னாடி பாம்பு ரூபத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. புரிஞ்சுதா? அதை கட்டுல போட்டு நிறுத்தி இருக்கிற. இப்ப அதை விட வரணும்னு சொல்லித்தான் நிறுத்தி இருக்கு. இனிமே உங்க கண்ணுக்கு சிக்காது. உனக்கும் அப்படித்தானப்பா. திருவிழாக்குள்ள உங்க காரியத்துக்கு உத்தரவு போட்டுருக்கிற. அதனாலதான் என்றதாங்க உனக்கு என்ன சொல்லி இருக்குது. இது காரணம் இருக்குது. திரிபிடிக்க வேண்டியது வந்துருப்போ அங்க. எப்படி நான் இருக்கிறப்போ அபநாசி கடன் பிரச்சனை சிக்கல் இப்படி வந்து நிக்குதுரா. அதுக்காக இந்த பூமியை தள்ளிவிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இந்தாண்டியா முடிச்சு தந்துடுனாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம், பூராமே கொடுக்க வேண்டாம். அப்படி கூட்டு போடுறேன். புரியுதா? நான் கைப்பற்றி கொடுத்தது உனக்கு. இந்தாண்டியா அது 1000 பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை அத்தனை நீக்கிட்டு எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த சொத்தை வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதை வந்து வீணப்படுத்தி கடனை பூரா அடைச்சு போடலாம் அப்படின்னு 5 பேரும் நினைச்சுக்கிறீங்க. அதுல நான் துண்டு போடுறேன். புரியுதா? அவசரப்பட்டாத, பூரா மாத்திராது, எல்லாம் போயிடும். புரியுதா? காரணத்தோட குடைக்காம பேசுறது. புரியுதா? அதனால உங்க பிரச்சனையில தள்ளி விட்டுறேன். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். மத்தது ஒருத்தருக்கு பாடம் கப்பிச்சுட்டு காரியத்தை போதுமா? ஐயா என்ன ஒண்ணுமே சமாளிக்க முடியலையா? காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரம் ஆகி நிக்குதப்பா. இல்லத்துக்குள்ளாரும் சரி, இன்னைக்கு காரிய பணம் தொழில் முறையிலும் சரி, அது போக பொன்னா காரியமும் தடுமாறிட்டு நிக்குது. இதுக்கெல்லாம் விட கொடுத்து மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அல்லது வெளியே சிரிச்சு நிக்குதப்பா. இதுக்கு விட கொடுன்னு அது கேட்டுட்டு நிக்கிற. உடல்லையா விட கொடுத்து அது வந்து மீட்டு கைப்பற்றி தர வேண்டியது என்பது. போதுமா? போதுமா? காரணத்தோட தான் நீ கருத்து நிறுத்தினப்போ போய் பாரு, தெரிஞ்சு போய் ரொம்ப சோதனை போட்டுட்டா, ரொம்ப சோதனை போட்டுக்கிட்டா. வாழ்றதுக்கே பிரியமில்லை இல்லையா? ஏன்னா என்னோட ரங்கத்தையே கருவத்துக்கு நிறுத்தி இருக்க மாத்தியா? எனக்கு மனசார செய்யற தங்கம் தான், மனசார செய்யற தங்கம் தான் நீ செஞ்சுட்டு தான் இருக்கிற. ஆனா ஏன் நான் நினைச்ச முதலாட்டம் உனக்கு அள்ளி படிய வைக்க முடியாதா? சில காரணம் இருக்குதா? அதை உடச்சு சொல்ல மாட்டேன். வேற மாதிரி நடக்க வேண்டியது இதுல போட்டு எடுத்துட்டு இருக்க. பயப்படாத, புரிஞ்சுதா? ஆனா இது இருக்கவே இன்னொரு தொழில், வியாபார தொழிலுக்கு உனக்கு கைமாத்திர மாதிரி இந்த அமாவாசை முடியறதுக்குள்ளார முடிச்சு கொடுக்குற நாய. போதுமா? ஓ சிக்கலுக்கு இவ்வளவு மொத்தத்தையுமே கரண்ட் பிரச்சனைனால உங்க தொழில் அத்தனை நிக்குது. கர்நாடகா இல்லையா? கருப்பு உப்பச்சோடம் கேட்டுக்கா. வாடா நீ பெங்களூர் தானா? எல்லாத்துக்கும் பொதுவான ஏடு நீ கேட்கிற. ஒண்ணு கையில் தாக மாட்டேங்குது அரசாங்க விதியில. அது ஆனா உன்ற தொழிலும் நடக்கு, மத்தவங்களும் பார்த்துக்குவாங்க. இது ஒண்ணுதான் நிக்குது அப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? உனக்காக அந்த கர்நாடக மக்கள் அத்தனை பேருக்கு உத்தரவு போறனாயா அடுத்த அமாவாசைக்கு கையெழுத்தாகுது அரசாங்கத்துல உழைச்சுக்கோ.